இப்ப எனக்கு அடுத்து என்னன்னா வந்து தமிழர் போராட்டங்கள் நீங்களே சொன்னீங்க லிஸ்ட் நிறைய பெரிய லிஸ்ட் கொடுத்த ஸ்டார்டிங்ல நீங்க அதெல்லாம் நிறைய கலந்துக்கிட்டீங்க நிறைய செயல்பட்டு இருந்தீங்கன்ட்டு. தமிழர் போராட்டங்கள் எல்லாமே வந்து அதிகாரத்தை நோக்கியே இருக்கு இல்லையா? அது அது எதனால நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப மத்த மத்த மாநிலங்கள்ல நடக்கிற போராட்டங்கள் போராட்டம் அது மாதிரி கேள்விப்பட்டதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக போராட்டங்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து அதிகாரத்தை நோக்கியே இருக்கு. அப்ப நம்ம தமிழர்கள் வந்து அதிகாரத்துல இல்லைன்றதுதான் இதை சொல்ல சொல்ல வருதா? இல்ல வந்து என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்கனால போராட்டங்களே அதிகமா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதிகாரத்தை நோக்கிய ஒரு போராட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல, ஏன்? அதுக்கு காரணம் ஒன்றிய அரசு தமிழர் பகை ஆற்றலாக அது செயல்படுது. பல்வேறு அதனுடைய கொள்கை அது வந்து ஒரு மொழி கொள்கையா இருந்தாலும் சரி, பொருளாதார கொள்கை ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, ஒரு காவல்துறை கொள்கையா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து தமிழர்களுக்கு எதிரானதா இருக்கு. அதற்கு காரணம் பிரிட்டிஷ் வெள்ளை அரசிடமிருந்து பல்வேறு காலனி நாடுகள் விடுதலை பெற்றது. 2ஆம் உலக போருக்கு பிறகு விடுதலை பெற்றது. அப்ப அவங்க இப்ப இந்தியாவுல பல்வேறு தேசிய இனங்கள் வாழுது, முதல்ல வாழ்ந்தது. அவங்க பீரங்கி முனையில இதெல்லாம் ஒன்றுபடுத்தி தான் இந்தியான்னு ஒரு நாடாக்குனாங்க. அவங்க விடுதலை கொடுத்துட்டு போகும்போது அன்றைக்கு இருந்த அந்த அரசமைப்பு அவை, அதுல காங்கிரஸ் கட்சி தான் பெரும்பான்மை வகிச்சது. அதுல பிராமணர்கள் அதிகம் இருந்தாங்க. அந்த இந்தியாவின் வடமேற்கு மாநிலங்களான குஜராத், ராஜஸ்தான் அதை சேர்ந்த பெரு முதலாளிகளுக்கான ஆதரவு போக்கு கொண்டவங்க தான் அதுல இருந்தாங்க. ஏன்னா விடுதலை போராட்ட வரலாற்றை பாத்தீங்கன்னா முதல்ல மக்கள் ஈடுபாடு குறைவா இருந்தது. காந்தியடிகள் ஈடுபட்ட பிறகுதான் அந்த காங்கிரஸ் கட்சியையே மொழிவாரி கமிட்டிகளை அமைச்சார். இப்ப அப்ப இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சில ஆந்திராவோட பகுதி இருந்தது, கர்நாடகத்தோட பகுதி இருந்தது, தமிழ்நாட்டோட பகுதி, கேரளாவோட பகுதி இருந்தது. அப்ப ஒரே காங்கிரஸ் கமிட்டின்னு அவங்க வைக்கல. ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வச்சாங்க. ஏன்னா அந்த தாய்மொழியில பேசினாதான் மக்கள் இந்த விடுதலை போராட்டத்துல ஈடுபடுவாங்கன்னு சொல்லி. இப்ப அப்படி மொழி வழியா தான் காங்கிரஸ் கட்சியே இருந்தது. இப்ப காங்கிரஸ் கட்சி தீர்மானத்திலேயே 1920களில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடி விடுதலை அடைவோம். விடுதலைக்கு பிறகு அமைகின்ற அந்த மொழி வழி மாநிலங்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் கொடுக்கப்படும். அவங்களா விரும்பி கொடுக்கிற அதிகாரம் மட்டும்தான். அதாவது படைத்துறை, தகவல் தொடர்பு, அயலுறவுத்துறை, நாணய அச்சடிப்பு, இது 4 தான் ஒன்றிய அரசிட்ட இருக்கும். மீதி அதிகாரத்துல மாநிலங்கள் விரும்பி கொடுக்கறத மட்டும் தான் வச்சுக்கோன்னு தான் சொன்னாங்க. ஆனா விடுதலைக்கு முன்னால அந்த பாகிஸ்தான் பிரிவினை காரணம் காட்டி அந்த பெரு முதலாளிகளுக்கு ஆதரவான ஆரியத்துவ அந்த சக்திகள் அரசமைப்பு அவையில அவங்க தான் பெரும்பான்மையா இருந்தாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒன்றிய அரசுல அதிகாரங்கள் குவிக்கப்பட்டாதான் இந்த மொழி வழி மாநிலங்கள் பிரிஞ்சு போகாம தடுக்க முடியும். இப்ப இந்தியா ஒரே சந்தையா இருந்தாதான் பெரு முதலாளிகளுக்கு அவங்களுடைய வணிகத்தை பெருக்கிறது எளிதா இருக்கும். இந்த இந்தி மொழி, சமஸ்கிருதம், இந்த ஆரிய பண்பாட்டை திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரங்கள் இருந்தாதான் முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுல குவிச்சுட்டாங்க. மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. அப்பயே நமக்கு வந்து மாநிலத்துக்கான உரிமைகள் போயிட்டு, அதற்கு பிறகு இந்திரா காந்தி ஆட்சி அவசர நிலையில கல்வி அதையும் பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலும் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்க. அதற்கு பிறகு அமைந்திருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இப்ப இருக்கிற அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு அதுல உள்ள ஓட்ட ஓடசலை வச்சு, இப்ப வேளாண் சட்டங்கள்னா வேளாண்மை மாநில பட்டியல்ல இருக்கு. ஆனா வணிகம் வந்து ஒன்றிய அரசு இருக்கு. அதை வச்சு வேளாண் சட்டங்களை அவங்க இயற்றினாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு இந்த தேசிய இனங்களை, ஏன்னா ஒன்றிய அரசு வந்து பெருமுதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துது, ஆரிய பண்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துது. அதற்கு ஆதரவாக அந்த கவ் பெல்ட்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த 5 மாநிலங்கள், இந்தி பேசுகின்ற மாநிலங்கள், அவங்கள்ட்ட தான் 250 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கூட்டணியை வச்சு மீதி ஒரு 25-30 திரட்டிடுறாங்க. அப்ப இந்த நாடாளுமன்றம் பெரும்பான்மையின் அடிப்படையில தான் செயல்படுது. அப்ப தமிழ்நாட்டுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. எந்த தமிழ்நாட்டு உரிமைகளையும் நம்ம மீட்டெடுக்க முடியாது. அப்ப நாடாளுமன்ற அரசியல் வாயிலாக ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு எதிராக காவிரி பிரச்சனை இல்ல, முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, பாலாற்று பிரச்சனை இல்ல,
கூடங்குளம் அணு உலை பிரச்சனை இல்ல, ஜிஎஸ்டி வரி விதிப்பு பிரச்சனை இல்ல, எதுலையுமே அவங்க தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறாங்க. இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த திராவிட அரசுகள், 2 அரசுமே சரி. ஏன்னா 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அந்த காலகட்டத்துல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி அந்த வடவர் ஆதிக்கத்திலிருந்து தமிழர்களை விடுவிக்க தான் நாங்க வந்தோம்னு சொல்லி வாக்குகளை பெற்ற ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பின்னால் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேருமே தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, பதவியை வைத்து ஒரு சில குடும்பங்கள் பொருள் ஈட்டுவதற்காக ஒன்றிய அரசுக்கு பணிந்து போறாங்க. ஐயா மணியரசன் சொல்லுவாங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த திராவிட அரசுகள் வந்து ஒன்றிய அரசுக்கு ஒத்துழைக்கிறாங்க, கண்காணியா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, கண்காணி கூட இல்லைங்க டாக்டர், அவங்க அடியாட்களா செயல்படுறாங்க, ஒன்றிய அரசுக்கு போராட்டங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒன்றிய அரசின் தமிழர் விரோத நடவடிக்கைகள், அதற்கு ஒத்துப்போகின்ற மாநில அரசு இதை எதிர்த்து போராடுவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. அதனாலதான் தமிழ்நாட்டுல அரசுக்கு எதிரான இத்தனை போராட்டங்கள் வெடிக்குது. புரியுது, புரியுதுயா. மிக சிறப்பா சொன்னீங்க.